ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கிறது டீப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக எடுத்திருக்காங்க. இது 1977 ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ இது ஒரு விண்டேஜ் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போயிட்டு சும்மா ஆராய்ச்சிலாம் பண்ணி எதனா கிடைக்குதா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு லீவ் டைமில் அந்த மாதிரி போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கப்பல் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதில் உள்ள பொருட்கள் எல்லாமே கடலுக்குள்ளே உளுந்து கிடக்குது. இவங்க அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில அதிசய பொருட்கள் கண்ணில் மாட்டுது. அதெல்லாம் இவங்க எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அதை தேடி யாரெல்லாம் வரா, அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படம் 1977 எடுத்திருக்காங்க. அன்னைக்கு டேட்டுக்கே கடலுக்குள்ள எடுக்கப்பட்ட காட்சிகள்லாம் ரொம்ப சூப்பரா தத்ரூபமா எடுத்திருக்கேன், ஏன் பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம பார்க்கும்போது அது ஆச்சரியமா தான் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம இவங்க கடலுக்கு நடுவில் சில சாகசங்களும் பண்றாங்க, அதுவும் நல்லாவே இருக்கு. படத்துல இவங்க வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கடலுக்குள்ள இருக்க ஆபத்தையும் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே தரமா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நமக்கு ஸ்லோவா போக தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டேட்டுக்கு பார்க்கும்போது என்னதான் இது பழைய படம் நமக்கு தெரிஞ்சாலும் இன்னைக்கு டேட்டுக்கு நம்மளால கம்பேர் பண்ணாம இருக்க முடியல. ஸோ படம் அங்கங்க பயங்கர ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. ஆக்ஷன் காட்சிகளுமே அப்படிதான் இருக்கு. நீங்க ஒரு விண்டேஜ் படம் பார்க்குற ஃபீல்ல பார்த்தா தான் உங்களால இந்த படத்தை ரசிக்க முடியும். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்தில் மைல்டான அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம், நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.